அவர்களே பட்டியல் போட்டுக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி பாருங்க, பெண்களினுடைய குறைபாடு சம்பந்தமா கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ஆம்பளைய போய் அவ பெண் உறுப்பினுடைய குறைபாடு மர்ம உறுப்பு என்ன லெவல்ல இருக்கு, கண்ணி கழிஞ்சாலா கண்ணி கழியலையான்றத ரெண்டு ஆம்பளைய விட்டு செக் பண்ணுங்க என்று கேவலப்பட்டு எழுதி வைத்திருக்கின்றீர்களே, இதுக்கு எந்த திருமறை குர்ஆனுடைய வசனம், எந்த ஹதீஸுடைய ஆதாரம் என்று கேட்டோம், பதில காணோம். அதே மாதிரி சலாசம்பி சலாசின் அதுல என்ன சொன்னாரு, மூக்குக்கும் இந்த வாய்க்கும் தனித்தனியா தண்ணி ஊறுறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஹதீஸ் இருக்குன்னு சொன்னாரு. புகாரில மோசடி செய்திருக்கின்றீர்கள் என்று சொன்னோம், வாயை திறக்கல. அதே மாதிரி அக்குரிமு அம்மாத்திக்கும் பேரிச்சம்பளம் உங்களுடைய மாமி மாமி அப்படின்னாரு. எந்த வசனம் என்ன ஆதாரம் என்று சொல்லி உங்க உஸ்தாது போட்ட ஒரு பேச்சைக்கு போட்டோமே, திருமறை குர்ஆனுடைய வசனத்திலிருந்து ஆதாரம் காட்டினீர்களா? வாயை துறக்கல. பயன்படுத்தப்பட்ட தண்ணீர் சுத்தம் செய்யும் செய்யாது, நஜீசு லேசான நஜீசு என்று சொல்லி மாத்தி மாத்தி உலரலை எல்லாம் பட்டியல் போட்டு இதெல்லாம் எந்த ஹதீஸிலிருந்து ஆதாரமா எடுத்தீர்கள், எந்த வசனத்திலிருந்து ஆதாரம் எடுத்தீர்கள் என்று கேட்டோம். வாயை துறக்க காணாம். அதே மாதிரி மெண்டலோடு உபச்சாரம் பண்ணா தண்டனை கிடையாது, விளக்கம் சொல்றாரு. மெண்டல் காணாது, அப்ப எல்லாத்தையும் தள்ளிட்டு போயிருவாங்க. இதான் நடக்க போகின்றது. இதுக்கு எந்த வசனத்தினுடைய ஆதாரம் சொல்லுங்க, எந்த ஹதீஸினுடைய உங்களுடைய அந்த யூத சிந்தனை உள்ள புகுத்ததை கேட்கல நாங்க, அதுக்கு பதில சொல்லுங்க என்றால் கடைசி வரைக்கும் வாயை திறக்கவில்லை. கருவழிவினுடைய அதிகபட்ச காலம் 4 வருஷம். ஏன் இந்த மாலிகிமா பக்கத்து வீட்டு பொம்பளை பொத்திருக்கிறாங்க, புருஷன் செத்து போய் 4 வருஷம் கழிச்சு புள்ள பெத்தா அதுதான் ஆதாரமா? கேவலமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா? அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா? இதுதான் எங்களுடைய கேள்வி. அதுல திருப்பி குர்ஆன் ஹதீஸ் எந்த விதமான ஆதாரத்தையும் வைக்கல. லோருக்கு முன்னாடி 4 ரக்காத் சுன்னத் தொழாதவர்கள் யார் விடுறாங்களோ அவருக்கு என்னுடைய பரிந்துரை கிடைக்காது என்று நபியின் மீது இட்டு கட்டினீர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் உங்களுக்கு அற்பமா போய்விட்டார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் மேல இட்டு கட்டி ஹிதாயால இருக்கு என்று சொல்லி எழுதி வைத்திருக்கின்றீர்களே, பதில காணா. நபி பட்டு விரிப்பில் அமர்ந்தார்கள் என்று ஹிதாயால இட்டு கட்டி எழுதி வைத்திருக்கின்றீர்களே, கேள்வி கேட்டோமே, பதில காணா. வாயை துறக்கல. கடைசி வரைக்கும் ஆதாரத்தை காட்டவில்லை. முடிய போகுது. முந்துவாரத்தில் எண்ணெயை விட்டு அது மூத்திரப்பை அடைஞ்சா நோன்பு முடியும். எங்கிருந்து எடுத்தீங்க இந்த ஹதீஸ, இந்த வசனத்தை, இந்த கருத்தை? ஹதீஸ்ல இருந்து எடுத்தீங்களா, குர்ஆன்ல இருந்து எடுத்தீர்களா? வாயை திறந்தீர்களா? அபூ ஹனீஃபாவுடைய கருத்தை எவனெல்லாம் மறக்கிறானோ எல்லாருக்கும் லஅனத் உண்டாகட்டும் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கின்றீர்களே, அப்படி அபூ ஹனீஃபா சொன்ன அந்த யூத சிந்தனையை நாங்கள் மறுத்தால் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய லஅனத் இறங்குமா? எந்த வசனத்திலிருந்து எடுத்தீங்க, எந்த ஹதீஸிலிருந்து எடுத்தீர்கள் என்று கேள்வி கேட்டோமே, வாயை திறக்கல. நபி அபூ ஹனீஃபா அவர்களை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமை அடித்தார்கள். பொய்ய பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு பொய்ய அல்லாஹ்வுடைய தூதர் மேல இட்டு கட்டி இருக்கின்றீர்களே, வாயை திறந்தீர்களா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயம்லாம் உங்களுக்கு மேட்டரே கிடையாது. உங்க இமாம தூக்கி தலையில வைத்து ஆடுவீர்களே ஒழிய நபியை தூக்கி மிதிக்கக்கூடியவர்கள் மாணவி என்று பேச்சு வேற. இதுல வாயிலிருந்து வருகின்றது மாணவியா. அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்துறதுதான் உங்களுடைய அந்த மாணவியை மதிக்கக்கூடிய வேலை. தெரிஞ்சிருச்சா இல்லையா? இமாமுடைய பொண்டாட்டி அழகாக இருக்க வேண்டும். எங்க இருந்து எடுத்தீங்க? அழகா இருந்தா தான் ஊடு மேய மாட்டானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் இருக்கின்றதா? இந்த கேள்விக்கு வாயை திறந்தீர்களா? 19 10 தலாக்கு 1 தவிர 2 தவிர 7 தவிர 8 தவிர 9 தனியா பாடம் நடத்துவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா? இதுதான் கேள்வி. வாயை திறக்கல. 5 வருடத்து ஆரம்பத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் இது ஹதீஸ் இருக்கின்றதா, குர்ஆனுடைய வசனம் என்ன என்று ஒவ்வொன்றுக்கும் கேட்டோமா இல்லையா? எல்லாத்தையும் கேட்கும் பொழுது பதில் சொல்ல திராணி இல்லாமல் இப்ப கிட்ட அந்தர்பட்டு இருக்கின்றார். 5 வருடத்திற்கு ஒரு தடவை தான் ஹஜ் செய்ய வேண்டும், 5 வருடத்திற்கு ஒரு தடவை ஹஜ் செய்தாக வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றதே, எழுதி வைத்திருக்கின்றீர்கள். மகானில இருக்கின்றதே, எந்த வசனம் கேட்டோம்ல, எந்த ஹதீஸ்னு கேட்டோம்ல, முன்னாடியே சொல்லியிருந்தா சொன்னேன்னு சொன்னீங்களா? இல்லையே, வாயை திறக்கலையே. இதெல்லாம் இட்டுக்கட்டு தானே. பிறையை பார்த்து இஷாரா செய்யக்கூடாது, ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்தினுடைய நடைமுறை என்று சொன்னீர்களே, பொய் இல்லையா? அதுக்கு ஆதாரம் காட்டினீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அப்படி சொன்னார்கள் என்ற ஆதாரம் இருக்கின்றதா? வாயை திறக்கல. தானாக செத்த மீன் மக்ரூஹ் எழுதி வைத்திருக்கின்றீர்களே, செத்த மீன் ஹலால் என்பது சின்ன பிள்ளைக்கு தெரியும் என்று கேட்டால் என்ன சொன்னீர்கள்? பல மாதமாக செத்த மீன், பல மாதம் என்ற வார்த்தை இருக்கா? நீங்களா உள்ள இட்டு கட்டி வைத்துக் கொண்டு நீங்களா உள்ள புகுத்திக் கொண்டு நியாயப்படுத்துவது எவ்வளவு பெரிய பிராடுத்தனம், எவ்வளவு பெரிய பித்தலாட்டம். ஒளிவில் ஒரு உறுப்பை கழுவ மறந்துவிட்டால் அந்த மறக்கக்கூடிய ஒரு உறுப்பு என்பது அது காலுதான். பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு கற்பனை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? இதுதான் நீங்க நம்மளுடைய கேள்வி. அதே மாதிரி பாருங்க, விவாதத்திலிருந்து ஓடி போயிட்டாருன்னு சொன்னோம்.
ஓடி போயிட்டாருன்னு சொன்னா இந்த முன்னாதானே உட்கார்ந்து இருக்கிறாரு. ஓடுறாருன்னா அவர் போட்ட தலைப்புல என்ன ஒப்பந்தம் போட்டோம், இந்த ஷேக் அப்துல்லான்றவர்கிட்ட என்ன ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு, என்ன ஒப்பந்தம்? 4 தலைப்பு நீங்க கொடுக்கிற தலைப்பு, அடுத்து நாங்க பேசக்கூடிய தலைப்பு 4 தலைப்பு, நாங்க கொடுக்கக்கூடிய தலைப்பு என்ற ஒப்பந்தம் போட்டோமா இல்லையா? அந்த ஒப்பந்தம் இன்றளவும் இருக்கின்றதா இல்லையா? வராம ஓடியது யாரு? தயார், நீங்க 1 to 1 சந்திக்க தயாரு, உச்சி வச்சு உரின்னு உரிக்க தயார். தயார் என்றா சொல்லுங்க. இப்ப போகும் பொழுது தேதி அறிவித்து விட்டு போங்க. உங்களுக்கு தைரியமும் திராணியும் துணிவும் நீங்கள் கொண்ட கொள்கையில உறுதியும் இருக்குமே. ஆனால் டிக்ளேர் பண்ணுங்க. டிசம்பர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி என்ற 4 மாதத்திலேயும் 2 நாள் விவாதத்துக்கு தயார் என்பதை நாம டிக்ளேர் பண்ணிக் கொள்கின்றோம். எல்லாம் போட்டாச்சு, ஒப்பந்தம் எல்லாம் போட்டாச்சு. தேதி மட்டும் தான் அறிவிக்கணும். தேதி அறிவிங்க, தேதி அறிவித்து விட்டு தான் கிளம்ப வேண்டும், விடமாட்டோம் என்பதையும் இங்கே சொல்லிக் கொள்கின்றோம். அதே மாதிரி 2 பேருக்கு குளிப்பு கடமையானா அந்த 2 பேருக்குள்ள வந்துகிட்டு குளிப்பு விந்து யாருக்கு வெளிப்பட்டு சென்றத, விந்து 2 பேரும் குளிக்க தேவையில்லை என்று எழுதி வைத்திருக்கின்றீர்களே, எந்த வசனத்திலிருந்து எடுத்தீர்கள் என்று கேட்டோமே, பதில் சொன்னீர்களா? வாயை திறக்கல. அபின அந்த ஜாதிக்காய்க்குள்ள உள்ள திணிச்சு வச்சு என்ஜாய் பண்ணு, ஊக்க மருந்துக்கு அபின உள்ளவைன்னு சொல்லிட்டு மருத்துவமா கேட்டுக்கிறீங்க. மெடிக்கல் ஷாப் ஓபன் பண்ணிடுவாங்க உள்ள நாளைக்கு. இதுதான் நடக்க போகின்ற. கன்னி பரிசோதனை சம்பந்தமா கேள்வி கேட்டமே, வாயை திறந்தீர்களா? கடைசியில வந்துகிட்டு கன்னி பரிசோதனை மொராக்கால பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. முட்டை உள்ள போன முட்டை வெளியே வருமா நம்மளும் பாத்துக்கிட்டு இருக்கிறோம். உள்ள போன முட்டை வெளியவே வரல கடைசி வரைக்கும். கடைசியில அது மொராக்காக்கு போயிருச்சு. மொராக்கா ஆதாரமா? மொரோக்கோ தான் உங்களுடைய அனைத்து விதமான ஆபாச சேட்டைகளுக்கும் ஆதாரமா? அப்ப ஓரின சேர்க்கை பண்றதுக்கு அமெரிக்கா ஆதாரமா? பொம்பளையும் கட்டுப்பிடிச்சு முத்தம் கொடுத்ததுக்கு அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டன் ஆதாரமா? கேவலமா இல்ல, மிருகத்தோடு சேர்ந்து புணர்றதற்கு ஜப்பான் ஆதாரம் போடுங்க. இதுதானே உங்களுடைய நிலைமை. பல்குச்சியை மிஸ்வாக்க நிக்க வச்சா கல்லீரல் வீங்கும், படுக்க வச்சா பைத்தியம் முடிக்கும். என்னன்னு கேட்டா அர்னால்ட் சுவிசேஜர் தான் ஆதாரம். இது ஆதாரம். இந்த ஆதாரத்தை உங்கள்கிட்ட கேட்கல, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆதாரம் வேண்டும், அல்லாஹ்வுடைய உயர்ந்தவனுடைய வேதத்திலிருந்து ஆதாரம் வேண்டும். இதைத்தான் நாங்கள் கேட்டோம். என்ன கேவலப்படுத்துறீங்க அல்லாஹ்வுடைய தூதரை, அல்லாஹ்வுடைய வேதத்தை எப்படி கேவலப்படுத்திட்டீங்க பாத்தீங்களா? அப்ப மொரோக்கோவும் அமெரிக்கால பண்றதும் ஜப்பான்ல பண்றதும் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய சட்டங்களுக்கு ஆதாரமா? கல்லாவோ மண்ணாவோ கணவன் மாறிவிட்டால் அது என்னவா? அவன் அந்த பொம்பளை அவ கல்லா மாறினா அவ தலாக்குடைய மௌத்துடைய ஆடு மாடா மாறின தலாக்குடைய தானே என்ன ஆதாரம்? அதை சொல்லுங்க. எதிரி நாட்டுக்காரன் முஸ்லிம் மண்ணோட விபச்சாரம் பண்ணா அவனுக்கு தண்டனை இல்லைன்னா இப்படின்னா எல்லாரும் படையெடுத்துருவானே, ஊருக்கு எல்லாம் இங்கே வருவானே. இதுக்கு என்ன வசன ஆதாரம், என்ன ஹதீஸ் ஆதாரம்? இதைத்தான் கேட்கின்றோம். கனிமத்தை எதிரி நாட்டில் விற்கக்கூடாது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அல்லாஹ்வுடைய தூதர் மேல இட்டு கட்டி இருக்கின்றீர்களே, என்ன ஆதாரம்? இதைத்தானே கேட்கிறோம். என்னன்னு கேட்டா எல்லாத்தையும் கேட்டு முடிச்சாச்சு. என்ன சொல்றாரு? இப்போ வந்துகிட்டு தினத்தந்தியில மனுஷ குழந்தை பிறந்ததா இருக்கு, மொரோக்கால முட்டையை எடுத்து உள்ள விட்டதா இருக்கு, இங்க வந்துகிட்டு பல்குச்சி எடுத்து இங்கே விளக்கினதா இருக்கு. அப்ப 4 பேர் பொம்பளை போய் ஒரு ஆம்பளை ஜாமா உசும்புதா இல்லையான்னு பார்த்தாங்களே, இதுக்கு எந்த நாட்டில் நடந்துச்சு? அதையும் சொல்லுங்களேன். அதுக்கு வாயை திறந்தீர்களா? அதையும் சொல்ல வேண்டியதுதானே. ஜப்பான்ல இப்படிதான் நடைமுறை இருக்கு, 4 பொம்பளை விட்டு தான் பார்க்க விடுவாங்க, அந்த ஜப்பானியர் தான் எங்களுக்கு ஆதாரம் என்று சொல்லுங்கள். அப்ப பாத்தீங்கன்னா 360 டிகிரிக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டோமா இல்லையா? நல்ல வேலைக்கு அதுக்கு ஒரு ஊரை சொல்லி இந்த ஊரை நல்லா வளைச்சு விட்டான் போட்டோ இருக்கு நின்று அது ஒரு புகைப்படம் போடாம விட்டீர்களே, கேவலம் இல்ல, அசிங்கம் இல்ல, ஆபாசம் இல்ல. இது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலா என்று கேட்டால் இது என்ன சொல்றாருன்னா, புது ஆதாரம் வைங்க, அபின வைங்க, கஞ்சா வைங்க அப்படின்றாரு. அதாவது எடுத்து வச்ச கேள்விக்கு ஆதாரம் பதில் சொல்ல வக்கு இல்ல, தைரியம் இல்ல, திராணி இல்ல, எல்லாத்தையும் ஓட்டி விட்டுட்டீங்க. கடைசி அமர்வு வந்துருச்சு. இதுல அபின வையா வைய வைய ஒருத்தவனுக்கு எந்திரிச்சு நிக்கவே வக்கு இல்லையா, அவன் வேணாம். அப்ப கூரை ஏறி கோல் முடிக்க வக்கு இல்ல, உவாட்டா போய் உருண்டு முடிச்சாகலாம். முடிச்சீங்க நல்லா அல்ல கண்ணு முன்னாடி காட்டிட்டானுங்க. அப்ப குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தை கேட்டிருந்தால் குர்ஆன் ஹதீஸிலிருந்து என்ன ஆதாரம் என்று நீங்கள் கேட்டிருப்பீர்களே, ஆனால் நாங்க என்ன சொல்லிருப்போம்? எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி போட்டிருப்போம். அந்த ஒரு தம்பி பேசுறாரு. தம்பி பேனரை படிக்கல, தலைப்பையே படிக்கலங்க. குர்ஆன் ஹதீஸை மறுக்கும் ஆபாச மதுஹபுகள், அதுதான தலைப்பு. தலைப்பே படிக்கலையா? அப்ப தலைப்பே படிக்காம தான் உங்களுக்கு குறிப்பெடுத்து கொடுத்தாங்களா? தலைப்பே படிக்காம தான் நீங்கள் இப்படி வந்தீர்களா? அப்ப நம்ம என்ன ஆதாரத்தை வைத்தோம், அவர்கள் என்ன பேசியிருக்கிறார்கள், நம்ம என்ன கேள்வி கேட்டோம், அப்படி அவர்கள் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க, மக்கள் பார்ப்பாங்க.
என்னடா இது இப்படி கேவலப்பட்ட ஒரு பெண்ணுறுப்புல ஒரு கோழி முட்டையை விட சொல்றாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதா? ஒரு யூதன் பார்த்தா என்ன நினைப்பா? முட்டை விடுறதா மேட்டு நினைப்பானா இல்லையா? அப்ப அவன் முட்டையை விடுறதுக்காக வருவானா இல்லையா? கேவலமா இல்லையா என்று கேட்டால் என்ன ஆதாரத்தை தந்தீர்கள்? மொரோக்கோ ஆதாரம் என்றீர்களே, நாங்க வச்சது இவ்வளவு பாரதூரமான மேட்டு, ஆனால் நீங்கள் என்ன வைத்தீர்கள்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு பிஜே சொல்லிட்டாரு. சரி, என்ன செய்ய? தந்திரம் பண்ணி கூட்டிட்டு போய்விட்டார் என்றுதான் சொல்லி இருக்க வேண்டும். இதுதான் ஆதாரமா? அசிங்கமா இல்ல, வெக்கமா இல்ல? இதுதான் உங்களுடைய ஆதாரம் என்றால் இதை பார்க்கக்கூடிய மக்கள், இந்த டிவிடிகள் போச்சுன்னா மக்கள் சாலை சாலையாக வருவார்கள் இன்ஷா அல்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்து இன்ன ஹாதானில சாகிரானி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொன்னாங்க. பிஜே ஹாதியானி விவாதத்தில் பேசும்போது இன்ன ஹாதானில சாகிரானி, இன்ன ஹாதானில சாகிரானி என்பதும்